என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. நாளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்கள் பார்க்கிறார்கள், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற குறைபாடுகளை, நோய்களை நீக்கிக் கொள்கிறார்கள். அதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு சசிதரன், கிருத்திகா என்ற 2 மாணவிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். தாம்பரத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். ருக்மணி அதனுடைய ஆசிரியர் குழந்தைகளை மிக அழகாக வளர்க்கியிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் இப்பொழுது சக்கராசனம், அது கடினமான ஆசனம், அதை பழகிவிட்டாலே போதும். தினம் இந்த சக்கராசனத்தை மட்டும் காலையிலையும் சாயங்காலமும் ஒரு 2-3 தடவை பழகிவிட்டால் உடலினுடைய எல்லா பகுதிகளுக்கும் இரத்தம் சென்று விடுகிறது. முதுகெலும்புக்குத்தான் மனிதனுக்கு முக்கியமான உறுப்பு. அது வளைய வளைய பிளட் சர்க்குலேஷன் எல்லா பகுதிக்கும் சென்று விடும். எந்த பகுதியிலும் நோய் வராது. என் அருமை குழந்தைகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு சக்கராசனம் போடுங்கள். பத்மாசனத்தை கலையுங்கள். டேய், அந்த பக்கம் தலைவை, மூஞ்சி தெரியும், அங்கே தலைவை. கால் நீட்டுங்க. வேகமாக தூக்கு. என்ன அழகாக வளைக்கிறார்கள் பாருங்கள். நாம் எங்கே நமது வாழ்க்கையில் முதுகை முன்னையும் வளையறதில்லை, பின்னையும் வளையறதில்லை. ஆனால் ஆகாசனம், யோகாசனத்தில் பார்த்தீங்கன்னா 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கின்றது. ஒரு முடிக்கு ஒரு ஆசனம். எந்த பகுதிக்கும் நோய் வந்துடப்படாது என்றுதான். யோகாசனம் பழகிறவர்கள் இலகுவில் நோய் வராது, இறப்பு வராது. அதுதான் முன்னியம். எல்லா உறுப்புகளும் சரியாக வேலை செய்யும். அது நோயே வராத போது அவன் எப்படி சாக முடியும்? முடியாது. மெதுவாக இறங்குங்கள். நன்றாக மூச்சு இழுங்க. 2 மூச்சு இழு. அப்படியே அங்கே தலைவை, நீ அங்கே தலைவை, அந்த பக்கம் போ, அப்படி போ, அப்படி படு. டேய், அங்கே விட தலை, எங்கே கால் நீட்டு. அவசரப்படாத, காலை நீட்டு. முதல்ல நீனு கால் நீட்டு. நல்ல மூச்சு இழு. இப்போ காலை உள்ளே இழு. காலை அகல வைக்கணும். காலத்தை அகலமாக வைக்கணும். இன்னும் கொஞ்சம் அப்படி வச்சுக்கோ. தூக்கு. சக்கராசனம். இது கஷ்டமான ஆசனம். இது என்ன பண்ணணும்? இது பழகிறது கஷ்டமாக இருந்தால் முதுகுக்கு அடியில் 4 தலாணியை வைக்கணும். அதில் படுத்து முதல்ல ஆரம்பத்தில் பழகணும். அப்படி அல்ல, இந்த ஆசனம் பழகணும். என்ன பண்ணணும்? 2 பக்கமும் 2 பேர் ஒரு துணியை கீழே கொடுத்து அப்படியே 2 பேர் அங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள் தூக்கணும். அவனுக்கு அவனுடைய முயற்சி கம்மியாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு ஒரு 15 நாள் இப்படி தூக்கிட்டோம்னா கை ஸ்ட்ராங் ஆயிரும், கால் ஸ்ட்ராங் ஆயிரும். மிக எளிமையாக இந்த ஆசனத்தை செய்து விடுவார்கள். அப்போ யாருடைய உதவியும் தேவை இருக்காது. சக்கராசனம் பாருங்கள் எவ்வளோ நேரம் நிற்காங்கன்னு. அதனால் எந்த ஆசனத்தையும் யாராலையும் போட முடியாதுன்னு சொல்லி முடியாது. எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. அதில் நம்ம பழகலாம். மெதுவாக இறக்குமா. சரி, இங்கே தலை வச்சாங்க, கால் நீட்டு. இந்த பக்கம் வைக்க தலையை, அங்கே கால் நீட்டு. இந்த பக்கம் வைக்கடா, தலையை இங்கே வை. நேர இருக்கணும். கோணலாக படுத்துக்கிடங்க. டேய், கோணலாக படுத்துருக்கடா, நேரப்படு.
காலை உள்ளே அகலப்படுத்து, காலை அகலப்படுத்து. இப்போதெல்லாம் தூக்கு. இப்போதெல்லாம் பார்ப்பீர்களானா 2 வீலர் 4 வீலரு ரொம்ப தூரம் இவைகளெல்லாம் போனால் முதுகு வலி வரும், கழுத்து வலி வரும், இதெல்லாம் வரும். அப்பொழுது இந்த ஆசனத்தை நாம் பழகினால் அது ஃப்ளெக்சிபிள் ஆகிரும், நமக்கு வலியே வராது. வலி வந்தாலும் தீர்ந்து போகும். இப்போ கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்வாங்க, அலுவலகத்தில் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறாங்கன்னா கழுத்து வலி வந்துடுது, அடி முதுகு L4 L5 பிரச்சனை வந்துடுது. தினமும் காலையிலும் மாலையிலும் ஒரு 2-3 தடவை போட்டுக்கிட்டே வந்தோம்னா எவ்வளோ நேரம் உட்காந்து வேலை செய்தாலும் சரி, 2 வீலர் 4 வீலர் போனாலும் சரி, வலியே வராது. அதுதான் உண்மை. மெதுவாக இறக்குங்க. ஆகவே நோயை நீக்குவதற்கு எத்தனையோ ஆசனங்கள் இருக்குது, வழிமுறை இருக்குது. எந்திரிங்க, எந்திரிச்சு அப்படியே பத்மாசனத்தில் உட்காரு. எந்த நோயையும் நாம் மருந்து மாத்திரைகளால் சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. முதுகில் வலி இருக்கா, முதுகை தாக்கக்கூடிய வளைக்கக்கூடிய ஆசனங்களை செய்தால் அது பூரணமாக நீங்கிவிடும். எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம மேஜையில் உட்காரலாம், கம்ப்யூட்டரில் உட்காந்துடலாம், நாற்காலியில் உட்காந்தே இருக்கலாம், வலி வராது. முதுகு அதுக்கு தாங்கக்கூடிய சக்தி ஆசனம் கொடுத்து விடும். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை பெரியவர்களும் நடுத்தர மக்களும் வயோதிகர்களும் தினமும் செய்து நோயற்ற வாழ்வுக்கு வழிதேட வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.